அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இன்று குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. அனைத்து குழந்தைகளும் நீண்ட ஆயுளும் நிறைந்த அறிவும் நிறை செல்வமும் பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இறைவனிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, மிக முக்கியமான இடமான இந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 12ஆம் இடம் அயன சுகுணஸ்தானம், இது 2 ஸ்தானங்களும் சேர்க்கை ஏற்பட்டால் என்ன பலன் தரும் என்பதை சொல்கிறேன். இப்போ 2ஆம் அதிபதி 4ஆம் வீடு சேருவார், 11ஆவது வீடு சேருவார். அதுபோல் சேரக்குள்ளெல்லாம் எந்த அமைப்புகள் வரும்னு சொல்கிறேன், கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. இப்போ 2ஆம் இடமும் 12ஆம் இடமும் சேர்க்கை விரயத்தை குறிக்கும். இத்துடன் 5, 11 வீட்டு அதிபதிகள் தொடர்பு ஏற்பட்டால் அது சுப விரய செலவாக இருக்கும். 6, 8 அதிபதிகள் தொடர்பு ஏற்பட்டால் அசுப விரைவான செலவாக ஏற்படைய வாய்ப்பு ஏற்படும். இந்த 2, 12 சேர்க்கையில் 10ஆம் இடத்து தொடர்பு ஏற்பட்டால் தொழில் வழியில் முதலீடு செய்ய நேரிடும். அதற்கு 11ஆம் இடம் தொடர்பு ஏற்பட்டால் தொழில் லாபகரமாக நடக்கும். 4ஆம் இடம் என்பது தின சொத்துக்களை குறிக்கும். 2, 11 சேர்க்கையுடன் 4ஆம் இட அதிபதி சேர்க்கை ஏற்பட்டால் சொத்துக்கள், வீடு, வாகனம் அதிகமாக வாங்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். இது போன்ற கிரக சேர்க்கைகளை மிகவும் அதாவது ஒரு ஜாதகத்திலும் இதுபோல் கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் 2, 11 அதிபதிகள் ஒரே கிரகமாக இருந்து அவர்கள் உபய ராசிகளில் இருப்பின் அது ஒரு சக்கரவர்த்தி போன்ற யோகத்தை தரும். இதுக்கு பொருந்தக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த கும்பம் சிம்ம லக்கணம் பொருந்தும், கருத்தில் கொள்ளுங்கள். இந்த சிம்மத்திலையும் கும்பத்திலையும் பிறந்தவர்கள் இந்த 2, 11 அதிபதிகள் ஒரே கிரகத்தில் இருந்தாங்கன்னா இந்த 12 கட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கை ராஜயோக வாழ்க்கையாக அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். கற்றுக்கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.